பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 28ஆம் தேதி மார்ச் மாதத்துக்குரிய நியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வக்ஃபு மசோதாவை திரும்ப பெற தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வக்ஃபு மசோதா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களும் வக்ஃபு வாரியத்தில் இருக்கலாம், அதுபோல் பெண்கள் வக்ஃபு வாரியத்தில் இணைக்கப்படலாம்ன்ற தீர்மானம் இருந்துச்சு. அதாவது அந்த சட்டத்தில் இருந்துச்சு அந்த மசோதாவில். ஸோ அந்த மசோதாவை திரும்ப பெறணும் அப்படின்ற தீர்மானம் நம்ம தமிழ்நாடு சட்டசபையில் ஏற்றப்பட்டிருக்கு. ஸோ அடுத்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, குடியேற்றம் வெளிநாட்டவர் மசோதா மக்களவையில் நிறைவேறியிருக்கு. ஸோ இந்த மசோதா படி என்ன சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது வெளிநாட்டவர்கள் தங்குறது, சுற்றுலா போகிறது, ப்ளஸ் அவங்க நாட்டுக்கு திரும்புறது, இது எல்லாமே யார் கையில் இருந்துச்சு அப்படின்னா மாநில அரசு கையில் இருந்துச்சு. ஸோ இனிமே இது எல்லாமே ஒன்றிய அரசு கைக்கு மாறுது. இதை பாருங்களேன், வெளிநாட்டவர் வருகை, தங்குதல் மற்றும் புறப்பாடு அனைத்தும் முழுமையாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மசோதாவில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. சரிங்களா? அப்போ இனிமேல் கேட்கலாம், கூற்று காரணத்தில் வச்சா கூட இது முக்கியமானதாக கேட்கலாம். வெளிநாட்டவர்கள் வருகை, தங்குதல், புறப்பாடு இது எல்லாமே பதிவு செய்கிறது யார் அப்படின்னா இனிமே மத்திய அரசு தான் பதிவு செய்யும். சரியா? சரி, ரைட். அடுத்தது பாருங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானதுங்க, நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ அக்னி வீரர் ஆள் சேர்ப்பு முகாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 10ஆம் தேதி மதுரையில் நடைபெறுது. சரிங்களா? ஏப்ரல் 10ஆம் தேதி மதுரையில் அதாவது 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான தேதி பின்னாடி தெரிவிக்கப்படும். சரியா? அதாவது அக்னி வீரர் ஆள் சேர்ப்பு முகாம் இளைஞர்கள் இணையத்தில் 10ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. www.joinindianarmy.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். ஸோ இதில் கோவை, திருப்பூர், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், நாமக்கல், நீலகிரி, மதுரை, தேனி, தர்மபுரி உள்ளிட்ட 11 மாவட்ட இளைஞர்கள் இதில் பங்கேற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் அப்ளை பண்ணதாக இருந்தால் அப்ளை பண்ணிடுங்க. www.joinindianarmy.nic.in அப்படின்ற வெப்சைட்டில். சரியா? சரி, அடுத்து இந்த பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானதுங்க. முக்கியமாக நம்மளுக்கு யூனிட் 6ல் அகழாய்வுகள் சார்ந்து இருக்குது. ஸோ அந்த அகழாய்வுகள் சார்ந்து அழகன்குளத்தில் அருங்காட்சியகம் வைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க உத்தரவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது, அழகன்குளம் அப்படின்றது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. சரியா? இதோட பழமை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே கிடைத்த பானையோட பழமை 2300 ஆண்டுகளுக்கு முன்பானது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நேற்று பார்த்தோம் கீழடி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2600 ஆண்டுகள். அழகன்குளம் அப்படின்றது 2300 ஆண்டுகள் பழமையானது. சரியா? ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து பாருங்க, தமிழ்நாடு வானிலை மைய அறிவிப்பு இனிமேல் 3வது மொழியாக ஹிந்தி மொழியிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வானிலை அறிவிப்பு அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில் ஆங்கிலத்திலையும் தமிழையும் இருந்திருக்கு. 3வது மொழியாக இனிமேல் ஹிந்தியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வானிலை அறிவிப்பை ஹிந்திலையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான நியூஸாக நம்ம பார்த்து வச்சுக்கணும். சரியா? அடுத்தது பாருங்கள், இது ரொம்ப 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 முக்கியமான நியூஸுங்க. காசம்பட்டி பாதுகாக்கப்பட்ட பாரம்பரிய பல்லுயிர் தலமாக அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா 2 பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் தலம் தான் இருக்குது. ஒன்று என்னது அப்படின்னா அரிட்டாப்பட்டி அப்படின்றது மதுரை மாவட்டம். இது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது காசம்பட்டி அப்படின்றது திண்டுக்கல் மாவட்டம். சரியா? ஸோ காசம்பட்டி அப்படின்றது 2வது பாதுகாக்கப்பட்ட பாரம்பரிய பல்லுயிர் தலமாக அரசிதழ். ஸோ இது எந்த வனச்சரகத்துக்கு கீழே வரும் அப்படின்னா அழகர் கோயில் வனச்சரகத்துக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே ஏப்ரல் 6 மீண்டும் ரயில் சேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த பாம்பன் தூக்குப்பாலம், புதிய தூக்குப்பாலம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏப்ரல் 6ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் துவக்க இருக்கிறாரு. ஸோ அதிலிருந்து அதாவது ராமேஸ்வரத்துக்கு மீண்டும் ரயில் சேவை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா
அந்த புதிய சட்டத்திருத்த மசோதா, குடியேற்ற மசோதா வருது பார்த்தீங்களா, அந்த மசோதா வந்துச்சு அப்படின்னா இலங்கை தமிழர்களுக்கு வந்து பாதிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா எல்லாமே ஒன்றிய அரசு கையில் தான் இருக்குது. அவங்க எதுவும் நலத்திட்டங்கள் எதுவும் செய்யணுன்னாலும் சரி, இல்லை எதுவும் டக்குன்னு எதுவும் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா கடைசியாக ஒன்றிய அரசு எடுக்கிற முடிவு தான் வந்து ஃபைனல் ஆகும். இதனால் தமிழக அதாவது இலங்கை தமிழர்களுக்கு வந்து குடியேற்றத்தில் வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இது ரொம்ப ஒரு முக்கியமான டேட்டாங்க. அதாவது 5 முறை கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் பட்டம் பெற்ற இகா ஸ்வியாடெக் அப்படின்றவங்கள பிலிப்பைன்ஸோட இளம் வீராங்கனை அலெக்சாண்ட்ரா எலாவி அப்படின்றவங்க தோற்கடிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமானவங்க. அப்போ கேட்கலாம், அலெக்சாண்டர் எலாவி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க டென்னிஸ் போட்டியை சேர்ந்தவங்க. சரிங்களா? டென்னிஸை சேர்ந்தவங்க தான் அலெக்சாண்ட்ரா எலாவி. சரியா? சரி, அதே மாதிரி நம்ம பார்த்தோம் மியாமி ஓப்பன் டென்னிஸ் எங்கே நடக்குது அப்படின்னா அமெரிக்காவில் நடக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபிஃபா வேர்ல்டு கப், ஃபுட்பால் வேர்ல்டு கப் வந்து அமெரிக்காவில் நடைபெற போகுதுங்க. ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த அமெரிக்காவில் ஃபிஃபா வேர்ல்டு கப் நடைபெற போது 32 அணிகள் வந்து பங்கேற்க போகிறாங்க. இது சார்ந்த தகவல்கள், யார் ஜெயிச்சாங்க, இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். குழந்தை இறப்பு வீதம் குறைப்பு இந்தியாவுக்கு ஐநா பாராட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் மருத்துவ காப்பீடு வழங்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை வந்து சிறப்பாக நிறைவேற்றுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. ஸோ ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம். இதனால தான் இறப்பு வீதம், முக்கியமாக குழந்தைகள் இறப்பு வீதம் அதிகமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2000 ஆண்டிலிருந்து 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பு வீதம் 70% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி 28 நாள் பிறந்த 28 நாளுக்குள்ள இறக்குற குழந்தைகள் வீதம் 61% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆனால் 2023ஆம் ஆண்டில் தட்டம்மை தடுப்பூசி செலுத்திய குழந்தைகளின் எண்ணிக்கை இந்தியாவில் 93% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தட்டம்மை தடுப்பூசி ரொம்ப அதிகமாக வந்து செலுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல் தடுப்பூசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஜி தடுப்பூசி, குழந்தைகளுக்கு போடக்கூடிய தடுப்பூசி. இது எதுக்காக அப்படின்னா காச நோய்க்காக. சரியா? சரி, ரைட்டுங்க. இன்றைக்கி முக்கியமான நியூஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு அடுத்த தேதி. சரிங்களா? இன்றைக்கி வந்து 28க்குரியது பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு 29க்குரிய நியூஸ் பார்க்கலாம்.